பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த ஆவணி மாதத்திலும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், உங்களை காக்கும்படிக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இந்த ஆகஸ்ட் மாசத்திலே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், God shall command his angels to guard you. அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 91 அதிகாரம் 11-12 வசனங்களை நான் படிக்க வாஞ்சைப்படுகின்றேன். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காய் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். என் அருமையானவர்களே, உங்கள் வழிகள் எல்லாம் காக்கும்படிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். எனக்கு தெரிந்த ஒரு அன்பு சகோதரர் சொன்ன ஒரு சாட்சி, அவர் கார் டிரைவ் பண்ணி கொண்டு வரும்போது திடீரென்று அவரால் ஏழாம போச்சு, களைஞ்சு போய் அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாராம், ஆண்டவரே நான் பத்திரமாய் போய் வீடு சேர வேண்டும். அப்படி அவர் ஜெபித்த போது கடவுள் ஒரு தேவ தூதனை அவருடைய காருக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சு நின்று அவர் வீடு சேர்ந்து வரைக்கும் பாதுகாத்து கொண்டு வந்து விட்டுட்டு மறைந்தார். இன்னொரு தடவை ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு சகோதரர் ஒரு ஆக்சிடென்ட் படும்போது கார் டிச்சுக்குள்ள கீழே விழுந்து, அந்த டிச்சுக்குள்ள இருந்து ஒரு தேவதூதன் அந்த காரோட சேர்த்து மேல தூக்கி வச்சாரு. உங்களை பாதுகாக்கிறதுக்கு தேவ தூதர்கள் உண்டு, அருமையானவர்களே. ஆகவேதான் வசனம் சொல்கிறது, சங்கீதம் 34 அதிகாரம் 7 வசனத்திலே, கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் முழங்கி அவர்களை விடுவிக்கிறாராம். கர்த்தருக்கு நாங்கள் பயந்து நடக்கும்போது, அவருடைய வழிகளில் நடக்கும்போது தேவன் தமது தூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொண்டு வருகிறார், அருமையானவர்களே. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிலே வேதத்திலே நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை நான் இந்த இடத்திலே விவரிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 1-8 வசனங்களை நான் படிக்க வாஞ்சைப்படுகிறேன். இந்த இடத்திலே எலியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி, அவர் என்ன செய்கிறாராம், ஜெசபேல் தீர்க்கதரிசிக்கு எதிராக உண்மையான தெய்வம் யார் என்பதை நிரூபித்து அவர்களுக்கு மிகவும் ஒரு கடினமான நேரத்தை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் போது ஜெசபேல் என்கின்ற ஒருத்தி பாகால் தீர்க்கதரிசிகளோடு எலியாவை கொல்வதற்கு பிளான் பண்ணி அவனை கொல்வதற்கு ஆட்களை அனுப்புறார். இது தெரிந்த உடனே அவர் தன்னுடைய பிராணனை பாதுகாத்துக் கொள்ள, தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள ஒரு வேறொரு இடத்துக்கு அவர் கடந்து வருகிறார். கடந்து வந்து அவன் வனாந்தரத்திலே ஒரு சூட செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் ஊழியத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்கிறார், என்ன எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஏன்னா எனக்கு இதுக்கு மேல போக முடியாது. எங்களோட வாழ்க்கையிலும் சில நேரத்தில் நாங்கள் நொந்து நூலாய் போயிடுறோம் இல்லையா? நாங்களும் சில நேரத்தில் அப்படித்தான் நானும் இந்த வாழ்க்கை ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் விடவில்லை. அவர் சொல்றார், அவருக்கு ஆண்டவரை கம்ப்ளைண்ட் பண்றார், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூட செடிங்கிற ரொம்ப டயர்டாகி நித்திரையா போயிட்டார். பாருங்க கடவுளுடைய செயல். கடவுள் என்ன செய்கிறாராம், அப்பொழுது ஒரு தூதனை அவர் அனுப்புகிறார். அனுப்பி அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட ஒரு அடையும் பாத்திரத்திலே தண்ணீரும் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். தேவதூதன் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டா பிறகு அவனுக்கு நல்ல நித்திரம் வந்துடுச்சு.
வந்து படுத்துட்ட. இதுதான் சில நேரத்தில் பெரிய ஒரு அற்புதம் தேவதூதனை பார்ப்பது. ஆனாலும் அவருக்கு அது தெரியலன்னா அவ்வளவு டயர்ட், அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு இடர்கள். திரும்ப என்ன நடக்குன்னு பாருங்க. 2ஆம் தரம் தேவதூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். நீ செல்ல வேண்டிய தூரம் பெரிது. அந்த தரிசனத்தை விட்டு விடாதே. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனோட தரிசனத்தை கொடுத்தால் அந்த தரிசனத்தை நோக்கி ஓடுங்கள். விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாங்கள் விசுவாசத்தோடு ஓட வேண்டும். அந்த நேரங்களிலே இடர்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்புவார். அருமையானவர்களே, அவன் அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட பிறகு அவன் எழுந்திருந்து புசித்து கொடுத்த பிறகு 40 நாள் இரவும் பகலும் ஓடி தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். பாருங்க, அந்த டெஸ்டினேஷன், அந்த இலக்கை நோக்கி ஓடத்தக்கதாய், அந்த ஊழியத்தை வெற்றிகரமாய் செய்யத்தக்கதாய் தேவதூதன் அவரை பலப்படுத்துவதை பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, தேவதூதர்களை ஆண்டவர் பாதுகாப்புக்காக அனுப்புவார்கள். அந்த தேவதூதன் உங்களை கல்லில் பாதம் இடராதபடிக்கு தூதர்கள் தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு நடக்கிற அனுபவத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த இடத்திலே 7 most powerful angel of God, 7 விதமான சக்தி வாய்ந்த தேவதூதர்களை நாங்கள் இப்போது கவனிப்போம். முதலாவதாக நாங்கள் பார்த்து முடிச்சுனால் ரஃபேல் என்கின்ற ஒரு தேவதூதன் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறவரும் அற்புதங்களை செய்கிறவருமாயிருக்கிறார். தெய்வீக சுகத்தையும் மன ரீதியான காயங்களையும் உடம்பு ரீதியான காயங்களையும் குணப்படுத்தும் தேவ தூதனாக, தேவனிடத்திலிருந்து வந்தவராக ரஃபேல் இருக்கிறார். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் 2வது தேவதூதனாக சாரியல். சாரியல் எப்படிப்பட்டவர் சொன்னால் அவர் தண்டனையையும் சாவையும் கொடுக்கிற தேவதூதனாய் இருக்கிறார். அவனவனுடைய நற்கிரியைகளுக்கு தக்கதாய், அவனவனுடைய கூடாத கிரியைகளுக்கு தக்கதாய் அவர் நியாயம் தீர்க்கிற ஒரு தேவதூதனாய் இருக்கிறார். 3வதா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் யுரியல் என்கிற தேவதூதன். அவர் ஞானத்தையும் அறிவையும் இந்த உலகத்தை குறித்ததான காரியங்களையும் புரிந்து கொள்கிற ஒரு தேவதூதனாய் இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுப்புகிற தேவதூதனாய் இருக்கிறார், ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பதற்கு. அடுத்து நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் ரெமோல் என்கிற தேவதூதன் தேவனுக்கு பக்கத்திலேயே இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாராம், நல்ல ஆத்துமாக்கள் மரணித்த பிறகு உங்களுக்கு ஒரு அதாவது தேவனோடு இருக்கிற ஒரு வாழ்வு ஒன்று, அந்த நல்ல ஆத்துமாக்களை தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற தேவதூதனாய் இருக்கிறார். அடுத்து நாங்க பார்த்தோம்னு சொன்னால் கேப்ரியல், one of the archangel. கேப்ரியல் என்ன செய்தார், நற்செய்தியை கொண்டு வரும் ஒரு தேவதூதனாய் இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அன்னை கன்னி மேரியாருக்கு அறிவித்தது கேப்ரியல். ஆகவேதான் சொன்னார், பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், உன்னதமானவரின் பலம் உண்மையில் நிலடும், உனக்கு பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது எனப்படும். இயேசுவை இந்த உலகத்துக்கு அறிவித்த தேவதூதனாய் அவர் கேப்ரியல் இருக்கிறார். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா மைக்கேல் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா, மைக்கேல் என்கிற தேவதூதன் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவர் ஒரு சீஃப் கமாண்டரா இருக்கிறார். அந்த தேவதூதர்களுக்கெல்லாம் ஒரு கமாண்டரா இருக்கிறார். ஆகவேதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மிகாவேலும், மைக்கேல் என்று சொல்றது மிகாவேல் என்ற மைக்கேல், அவனும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுச்சத்தத்தோடும் அவனுடைய தூதர்களோடும் யுத்தம் பண்ணார்களாம். வானத்திலே ஒரு யுத்தம் உண்டாயிடுச்சு. வலுச்சற்பம் என்று சொல்றது நாங்க விழுந்து போன தேவதூதனாகிய லூசிபரை, அவனும் அவனோடு சேர்ந்த தூதர்களும் மைக்கேலுக்கும்
லூசிபருக்கும் இடையில யுத்தம் நடக்கும். லூசிபரும் அவனோட சேர்ந்த 3 தேவதூதர்களும் இந்த பூமியின் மேல் விழத்தள்ளப்படினார்கள். விழுந்த இடம் எங்கேயா? இந்த பூமியில. அதால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இந்த உலகத்தின் தேவன் அவர்களுடைய மனதை கூடாகினான்னு சொல்லி. அந்த விழுந்து போன தேவதூதன் தான் சாத்தானாக மாறினான். ஆகதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல சண்டையும் சச்சரவும் பிரச்சனைகளுமா ஏன் இருக்கிறது? லூசிபர். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி பிசாசுடைய கிரியைகளை முடிவுக்கு கொண்டு வந்தார். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும் பொருட்டு தேவனுக்குமாரன் வெளிப்பட்டார். இந்த வலுச்சற்பம் பாதாளத்திலே தள்ளப்படும். அடிமையானவர்களே, அடுத்து நாங்கள் பார்ப்போம் சொன்னால், ரகூலி என்கின்ற ஒரு தேவதூதன் நியாய தீர்ப்பையும் இந்த உலகத்திற்கு ஒரு ஒற்றுமையும் கொண்டு வருகிற தேவதூதனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவதூதர்களை குறித்து நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் ஜெபிக்கும் போது அந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற தேவன் ஒரு தூதரை அனுப்பி இயேசுவை பலப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் டேனியலுடைய வாழ்க்கையிலே தேவ தூதர்கள் தரிசனமாகி அவருக்கு தரிசனங்களை வெளிப்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் சில வேத பாடல்கள் சொல்றாங்க, 2 தூதர்களை கடவுள் உங்களுக்கென்றும் அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி. ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்றது, பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருக்க அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 16,000 1000 millions of millions angels created by God. அதாவது நாங்கள் இன்டர்னலா கிரியேட் பண்ணப்பட்டிருக்கோம். மண்ணினால சுவாசத்தை எடுத்து அவர்கள் எக்ஸ்டர்னலா ஆண்டவர் அவர்களை கிரியேட் பண்ணியிருக்கிறார். ஏன்? எங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக. நாங்கள் ஒரு நாளும் தேவ தூதர்களை வணங்கக்கூடாது. பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு தெளிவா, பரிசுத்த வேதாமது. நாங்கள் வணங்க வேண்டியது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனே. என் அடிமையானவர்களே, என்னோட காரியம் நடக்க போகிறது. நாங்கள் மரித்த பிறகு எங்களுடைய ஆத்துமா தேவ தூதர்களை பார்க்கிற பெரிய சிலாக்கியத்தை நாங்கள் சியோனிலே பார்க்க போகிறோம். 1000 14,000 தேவ தூதர்களை. எங்களுடைய இங்க கூட நீங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண் திறக்கப்பட்டா நீங்கள் தேவ தூதர்களை பார்க்கலாம். இந்த இடத்துல வசனம் சொல்றது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, நீங்களோ சியோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எரிச்சிலம் இடத்திற்கும் 1000 16,000 தேவதூதர்களிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்றது. என் அடிமையானவர்களே, ஆகவே உங்களை காக்கும்படிக்கு தேவ தூதர்கள் உங்களுடைய வழிகளிலே அவர்கள் கடந்து விடுகிறார் என்ற நற்செய்தியை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். அவர்கள் தேவனிடத்திலிருந்து வருகிறார். உங்களுக்காக நான் ஜெபித்து இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். எங்கள் அருமை ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையின்படி இதை பார்த்து கொண்டவர்களுக்கு மத்தியிலே நீங்க சொல்றீங்க, இதோ உன்னை காக்கும்படிக்கு தேவ தூதர்களை நான் உங்களிடத்திலே அனுப்புகிறேன். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தூதர்கள் தங்கள் கைகளிலே உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்லி, ஆண்டவரே, தூதர்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போகத்தக்கதாய் என் தேவனை கிருபை செய்து அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவனே இந்த மாசத்திலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.